ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குதுங்க? இங்கே வெயில் கொளுத்துக்குதுங்க. கிச்சனுக்கே போக முடியலைங்க. வெயில் அடிக்கிற பார்த்தா சாப்பாடே வேணான்ட்டு இருக்குது. ஆனால் பசி ஒன்று எடுக்குதே. யார்கிட்ட போகிறது? யார் நமக்கு சாப்பாடு போடுவா? எப்படி தான் நம்ம போய் தான் ஆகணுங்க. வெயில் பார்த்தா நம்ம வயிறு கேட்குமா? வெயில் அடிக்குது, பசிக்காத, இந்த நேரத்துக்கு சாப்பிட அது வேணாம்னு சொன்னால் வயிறு கேட்குமா? யாருமே இல்லை. நம்ம தானே போய் கை வைக்கணும். என்ன தான் அடித்து என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கிட்டு இருக்கட்டு போய் கிச்சனில் போய் வேலை செய்யலாம் இருக்குதுங்க. அப்புறங்க நீங்களாம் ஓட்டு போட்டிங்களாங்க? நானும் தம்பியெல்லாம் ஓட்டு போட்டேங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதாங்க. இதில் யாருன்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க மண்ணை பொறுத்து தாங்க ஓட்டு போடுறது. கொள்ளைய நாளுக்கு அப்புறம் தாங்க நான் ஓட்டே போடுறேன். 23 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க ஓட்டே போடுறேன். ரொம்ப நாள் டச்சே விட்டு போச்சுங்க. ஒரு மாதத்துக்கு தாங்க ஓட்டு பதிஞ்சேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஓட்டு ஐடி கார்டு வந்துச்சு. இந்த டீம் தான் போய் ஓட்டு போட்டிருக்கிறேன். இதனால் நிலச்சி இருக்குமா என்னன்னு பார்க்குறேன். இதே இது தாங்க அப்பயும் போட்டேன். இதே தேர்தல் தாங்க அப்பயும் போட்டேன். ஓட்டு போயிருச்சுங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு வரவே இல்லைங்க. அந்த கொள்ளைய நாள் போயிருச்சுங்க. பழைய ஓட்டு கார்டெலாம் இருக்குது, ஆனால் ஓட்டு இல்லை. இந்த டீப்பு போட்டிருக்கிறேன். வருதா என்னன்னு பார்ப்போங்க. எதுவுமே நம்ம கையில் இல்லைல்ல. சரி, நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்மளும் போய் போட்டு வந்தோம். மக்களாக நின்று போட்டு வந்தோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பேசுறது வந்து முட்டை குழம்பு சோறுங்க. முட்டை வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. குழம்பு வைக்கணுங்க. வெயில் அடித்த கிச்சனுக்கே போக முடியலைங்க. நம்பி 3 மணிக்கு மேலே வேலைக்கு போயிடுவான். இங்கே பாருங்க, தக்காளி, அரிசி, முட்டை தெரியுதுங்களா? முட்டை வேகுதுங்க. இங்கே அரிசி ஊற வச்சுருக்கிறேன். தக்காளிங்க. எங்கள் அம்மா அந்த காலத்தில் தண்ணி குழம்பு வைப்பாங்க. முட்டை குழம்பு நாங்கள் ஒரு வித்தியாசமாக வைப்போங்க. தண்ணியாட்டம் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தாங்க செய்ய போகிறேன். சும்மா சிம்பிளான இது தாங்க செய்ய போகிறேன். செஞ்சுட்டு காமிக்கிறேங்க. இன்னொரு நாளைக்கு எப்படி வைக்கிறது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வெயில் அடிக்கி நான் செஞ்சுட்டு காமிக்கிறேங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாருங்க, முட்டை வேவுதா? பாருங்க, அரிசி ஊற வச்சுருக்கிறேன்னா இந்த தக்காளி தண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறேன். எப்படி என்ன ஏதுன்னு செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். பாருங்க, முட்டை குழம்பு, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, அது தனியாக இருக்குதுங்களாங்க. இந்த முட்டை குழம்பு இது எப்படி என்னன்னு இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு ரெசிபி போடுறேங்க. இந்த வெயில் முடியட்டுங்க. வெயில் காலத்தில் என்னால் போட முடியாதுங்க. நான் பார்த்தா குளித்த மாதிரி இருக்கிறேங்க. இங்கே பாருங்க, எங்கள் மாமரத்தில் இந்த மாங்காயெல்லாம் அந்த குரங்கு வந்து தின்னுட்டு போயிடுறது. தின்னுட்டு போகிறது இல்லாமல் தண்ணியெல்லாம் திரி விட்டுட்டு போயிடுறது. மாங்காய் கம்மியாகிட்டே வருது. திங்கிறதுக்கு கிடைக்குமா, திங்கிறதுக்கு கிடைக்காதோ தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சந்திப்போம். பாய்ங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. இன்னொரு வீடியோவை சந்திப்போம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.